வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து புதிய கால அட்டவணை வெளியிட்ட பிறகு மைசூரில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு கிளம்பக்கூடிய ரயில்களின் டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவருக்காக இந்த டீட்டெயிலை நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் சென்னை சென்ட்ரலுக்கு மைசூரிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்களின் டீட்டெயிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12610 இதுதான் மைசூரில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு தினமுமே காலையில் கிளம்பக்கூடிய ரயில். காலையில் 5:15 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைகிறது. பெங்களூர் வழியாகத்தான் எல்லா ரயில்களுமே போகுது. இப்போ மைசூருக்கு நம்ம சுற்றுலா வந்துட்டு பெங்களூருக்கு போய் வேற ஒரு ட்ரெயினை பிடிச்சி போகிறதுக்கு துருவா போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவர்களுக்காக இந்த வீடியோ. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் நோக்கி வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இயங்கக்கூடிய ரயில். ட்ரெயின் நம்பர் 20663 காலையில் 6 மணிக்கு மைசூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில். ஆரம்பத்தில் சென்னையிலிருந்து மைசூருக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டது. இப்போது அதற்கு இணையாக மைசூரிலிருந்தும் ஒரு ரயில் இயக்கப்படுகிறது. 6 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. இப்போது 6 மணிக்கு அப்புறம் சென்னை சென்ட்ரலுக்கு மைசூரில் இருந்து இருக்கக்கூடிய டைரக்ட் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான். ட்ரெயின் நம்பர் 20608 இந்த ரயிலானது மத்தியானம் 1:05 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 7:20 மணிக்கு சென்றடைகிறது. ஆனால் புதன்கிழமை இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகாது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12008 சென்னை சென்ட்ரல் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில். இதுவும் பிரீமியம் வகையிலான ரயில் தான். இந்த ரயில் எல்லா நாட்களுமே இயங்குகிறது வியாழக்கிழமை தவிர. மத்தியானம் மைசூரில் இருந்து 2:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. சரி, இதற்கு அடுத்து என்ன ட்ரெயின் இருக்குது மத்தியானத்துக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சென்னை சென்ட்ரலுக்கு இயங்கக்கூடிய வாராந்திர ரயில். ஒவ்வொரு புதன்கிழமையுமே நைட்டு 8:15 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு வாரம் ஒரு முறை இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அன்று கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் அதிகாலை 4:55 மணிக்கு சென்னை சென்ட்ரலை அடைந்து விடுகிறது. இப்போது மைசூரிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளைக்கு கடைசி ரயிலாக இருக்கக்கூடியது காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது நைட்டு 9 மணிக்கு மைசூரில் இருந்து புறப்படுகிறது. மறுநாள் அதிகாலை 6:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. இது எல்லாமே இந்த 6 ரயில்களுமே சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய ரயில்களாக இருக்கிறது. ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் இருக்கிறது மைசூரிலிருந்து தர்பங்கா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் கூட சமீபத்தில் கவரப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல விபத்துக்குள்ளான ரயில் அப்படிங்கிற ஒரு கெட்ட அடையாளத்தோடு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ரயில். ஏன்னா ஒரு ட்ரெயின் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னா அது எத்தனை வருஷமானாலும் அந்த ரயிலை பற்றி பேசுவவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அந்த வகையில் மைசூரில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12578 பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது 10:30 மணிக்கு கிளம்புகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 10:30க்கு கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது அன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் போகாது, பெரம்பூர் போய் அங்கேருந்து தர்பங்கா ஜங்ஷனை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது மைசூரில் இருந்து ஒட்டுமொத்தமாக 7 ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது நண்பர் கேட்ட அந்த கேள்விக்கான விடை அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அதே நேரத்தில் எல்லோருக்கும் பயன்படத்தக்கதாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்றடைய வேண்டும். அப்போது தான் மைசூருக்கு சுற்றுலா வரக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே சென்னை போகிறதுக்கு மைசூரில் இருந்தே ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தெரியும். இப்போ மைசூரில் இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா சென்னைக்கு போகணும் அப்படின்னா பெங்களூர் போய் வேறு ஒரு ட்ரெயினில் மாறக்கூடிய ஒரு நிலை, இறங்கி லக்கேஜை மாற்றணும், பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா மைசூரிலிருந்து இந்த ட்ரெயினை டைரெக்டாக நம்ம பயன்படுத்தி நிச்சயமாக சென்னை சென்ட்ரலை நோக்கி பயணிக்க முடியும். இதில் 3 பிரீமியம் வகை ரயில்கள் இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்